இந்த சின்ன பசங்க கூட சேர்ந்து தண்ணி அடிக்கிறது, ஊர்ல யாரையும் தூங்க விடாம பேண்ட் வாசிக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் நிறுத்தலாம்ல? சிரிக்காதீங்க. படிக்கிற பசங்களுக்கு இந்த ஃப்ரீ வைஃபை எல்லாம் கொடுக்க ஏன் கெடுக்குறீங்க? என்ன பண்றது, இப்படி அன்போட சொல்லி கொடுக்கறதுக்கு யாருமே இல்லையே. அப்போ இனிமே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் கட் பண்ணிடுவீங்களா? கண்டிப்பா. ஓ, நிஜமாவா? சுயமா திருந்தணும்னு முடிவு பண்ணிட்டா இருக்கிற கெட்ட பேரும் போயிடும். உண்மைதான், என் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு எடுக்கிறாங்க. அவனுங்களால தான் எனக்கு கெட்ட பேரு. சின்ன பசங்களாச்சேன்னு அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஹெல்ப் எல்லாம் பண்ண நிறுத்திட்டேன். இப்போ நிறுத்திட்டேன். என்னோட வீடு இவ்வளவு நாளா ஒரு பாரா இருந்துச்சு, சரக்கு கடையா. இனிமே அதெல்லாம் வேண்டாம். இப்ப கேள்வி கேட்கறதுக்கு ஒரு ஆள் வந்தாச்சு. இவ்வளவு நாளா நான் உங்களெல்லாம் மேய்ச்சது போதும். நான் திருந்தலான்னு முடிவு பண்ணிட்டேன். இனிமே என்ன ஆனாலும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வீட்டில் நடக்காது. இந்த பாட்டில் எல்லாம் எடுத்துட்டு கிளம்புங்க. அண்ணா கொஞ்சம் யோசிங்க. திடீர்னு திருந்தனா லாக்டவுன்ல டாஸ்மாக க்ளோஸ் பண்ண மாதிரி ஆயிராது. இது ஒரு மிக கொடுமையான முடிவுப்பா. சத்யா, ஒரு பொண்ணு கிடைச்சோன்னா நம்மளெல்லாம் அவாய்ட் பண்றாரு. ஏய், இவ்வளவு நாளா நான் ஒண்டி கட்டியா வாழ்ந்துட்டு வந்திருக்கேன். நீங்கெல்லாம் சொல்லி சொல்லி தான் நான் என் மனசையே மாத்திக்கிட்டேன். நீங்கெல்லாம் சொல்ல மறுபடியும் என் மனசை மாத்திக்கிறதுக்கு என் மனசு ஒன்றும் ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லடா. சீக்கிரம் எடுத்துட்டு போ. போலாம். இந்த நம்ம 2 பேர் முடிப்போம். எவ்வளவு சுருக்கி அடிச்சாலும் 2 வாரம் தாங்கும். அதுக்கப்புறம் என்ன பண்றது? டேய், ரொம்ப கவலைப்படாதடா. 2 வாரத்துல அந்த மனசு கண்டிப்பா மாறும். எனக்கு தெரியாதா? இன்னும் வேற எதனா இருக்கானே? இல்ல போடா. இல்லையா, ஓடிடுறான்.